परमदायिनी जय माता देवी निराधारा जय माता दी मात निरंजना जय माता माता निर्लेपा जय माता मां शक्ति निर्मला जय माता मां नित्य कलंका जय माता जय माता नित्या जय माता दी मां निरकारा जय माता दी मां निरकुला जय माता दी मात निर्गुणा निर्मल मामे मात निर्गुणा निर्मल मामे पूरा निराकार
मधुरा जय माता दी धीर समस्ता जय माता माँ परमोदारा जय माता दी हे माता सरस्वती देवी हे माता सरस्वती देवी तूने सबको पार लगाया है जागो सवेरा आया है माता ने जगाया है बलोका सीता जय माता दी सम्मा चिंता जय माता दी लग्नोदी जय माता दी श्री सदा सिंह जय माता माँ पृथ्वी देवी जय माता माँ चंद्र निद्रा जय माता दी रवि प्रज्ञा जय माता दी पावन कीर्ति जय माता माँ विश्व गर्भा जय माता दी विश्व शक्ति जय माता माँ विश्व साक्षिणी जय माता माँ विमला देवी जय माता माँ वरदा देवी जय माता दी माता विलासी जय माता दी माता विद्या जय माता दी योगदायिनी जय माता माँ विश्व निर्मला जय माता दी धर्मदायिनी जय माता दी वांदारू जनवातला वांदारू जनवातला तूने मोदी का पथ दिखलाया है जागो सवेरा आया है माता ने जगाया है सहस कमल जल निर्मल माता ने दरबार लगाया है जागो सवेरा आया है माता ने जगाया है அனைவருக்கும் காலை வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். கவனத்தை நம்முடைய இதயத்தில் வைத்து நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களுடைய இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் ஆத்மாதான், ஆத்மா தவிர வேறு எதுவும் அல்ல. தாயே, தயவு செய்து எங்களுடைய இன்றைய தியானத்தில் நாங்கள் எண்ணங்களற்ற நிலையில் ஆனந்தத்தினுள் ஆனந்தத்தில் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்கு இந்த தியானத்தை தொடங்குவதற்கான அனுமதியை தாருங்கள். கவனம் நம்முடைய சகஸ்ரார சக்கரத்தில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती
निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीकल्की साक्षात् श्रीसहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्रीनिर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीगणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। மெதுவாக இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை நம்முடைய 2 கைகளிலும் சஹஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாய், தயவு செய்து எங்களுடைய பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாய், எங்கள் உடம்பில் உள்ள அனைத்து விதமான உடல் உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் தீய குணங்களையும் பூமி மார்க்கமாக தயவு செய்து உறிஞ்சு கொள்ளுங்கள். தாய், தயவு செய்து எங்களுக்கு தங்களை போன்ற சகிப்புத்தன்மையையும் பொறுமையையும் தந்து அருள் புரிந்திடுங்கள் அம்மா. தாய், நாங்கள் எப்பொழுதும் சமநிலையிலேயே நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिभूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. இடாநாடி. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடாநாடியிலும் சஹஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாய், தயவு செய்து எங்களுடைய இடாநாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாய், எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான இருளையும் அறியாமையையும் பயத்தையும் மமகாரத்தையும் குற்ற உணர்ச்சியையும் பூமி தத்துவத்தின் வழியாக நீக்கிவிடுங்கள் அம்மா. தாய், எங்களுக்கு விருப்பத்தை ஏற்படுத்துபவர் தாங்களே ஆவி. அந்த விருப்பத்தினை தூய்மைப்படுத்துபவரும் தாங்களே ஆவி.
எங்களின் நித்திய மகிழ்ச்சிக்கு ஆதாரமாக விளங்குபவரும் தாங்களே ஆவீர். எங்களுடைய இடா நாடியில் தோன்றுகின்ற பிரச்சனைகளை நீக்கி எங்களை எப்பொழுதும் அமைதி நிலையில் நிகழ்காலத்தில் நிலைத்திருப்பதற்கும் காரணமானவர் தாங்களே ஆவீர். தாயே, தங்களை நாங்கள் வணங்குகிறோம். தயவு செய்து எங்களுக்குள் ஸ்ரீ மகா காளியின் தத்துவமும் ஸ்ரீ பைரவரின் தத்துவமும் விழிப்புணர்வு அடைவதற்கு அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் நம்முடைய பிங்களா நாடி. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பிங்களா நாடியும் சகஸ்ராராவிற்கும் கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களுடைய பிங்களா நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். எங்களின் அறியாமை என்ற இருளை அகற்றுபவர் தாங்களே ஆவீரம்மா. தாயே, எங்களுக்கு தூய்மையான அறிவை தருபவரும் தாங்களே ஆவீர். தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை மகிழ்ந்தும் அனுபவிப்பவர் தாங்களே ஆவீர். தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அசுர குணங்களையும் கோபத்தையும் நான் என்ற அகங்காரத்தையும் பொறுப்பற்ற நிலையையும் தயவு செய்து ஆகாய தத்துவத்தின் மூலமாக நீக்கிவிடுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ மகா சரஸ்வதியின் தத்துவமும் ஸ்ரீ ஹனுமரின் தத்துவமும் விழிப்புணர்வு அடைவதற்கு அருள் புரியுங்கள் அம்மா. சுழுமுனை நாடி. கவனம் நம்முடைய மத்திய நாடியிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தாங்களே இவ்வுலகின் பரிணாம வளர்ச்சிக்கும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் சக்தியாக விளங்குகிறீர்கள். தாயே, எங்களுக்குள் அமைதியை நிலைநிறுத்தி நாங்கள் சமநிலையில் எப்பொழுதும் இருப்பதற்கு தாங்களே அருள் புரிகிறீர்கள். தாயே, தாங்களே எங்களின் தியானத்தின் சக்தியாவீர். தயவு செய்து எங்களை எங்களுடைய தியானத்தினுள் தியானத்தில் இருப்பதற்கான வலிமையை தாருங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சமநிலையில் நிலை நின்று இருக்கிறோம் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரம். தாயே, எங்களின் மூலாதார சக்கரத்தில் தாங்கள் ஸ்ரீ கணேசராக அமர்ந்திருக்கிறீர்கள்.
தாங்களே ஆரம்பமும் முடிவுமாவே. தங்களிடத்தில் எவர் ஒருவர் அதிக அன்புடனும் பக்தியுடனும் ஈடுபாட்டுடன் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தாங்கள் எப்பொழுதும் தங்களின் பாதுகாப்பையும் அன்பையும் வழங்குவீர்கள். தாயே, தங்களின் குழந்தைகளான நாங்கள் எங்களின் பக்தியையும் அன்பையும் சந்தேகமற்ற நிலையையும் தங்கள் முன் சமர்ப்பிக்கிறோம். தயவு செய்து தாங்கள் எங்களுக்கு கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்தை தந்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தாங்கள் எப்பொழுதும் எங்களுக்கு பாரபட்சமில்லாத தங்களின் அன்பை காட்டுகிறீர்கள். அந்த அன்பின் மகத்துவத்தை நாங்கள் முழுமையாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் அறியாமையால் செய்கின்ற தவறுகளை தாங்கள் மன்னித்து விடுகிறீர்கள். அந்த மன்னித்தல் குணத்தை தாங்கள் எங்களுக்கும் வழங்கியிருக்கிறீர்கள். நாங்கள் அதை பரிபூரணமாக உணர்ந்து கொள்வதற்கு தாங்களே எங்களை நிலைப்படுத்த வேண்டும் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களை கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்துடன் இருப்பதற்கு அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களின் ஒவ்வொரு செல்களிலும் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிரப்பிவிடுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுடைய குண்டலினி தாய் மேலெழும்ப அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा गौरी कुंडलिनी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரம் தாய், எங்களின் சுவாதிஷ்டான சக்கரத்தில் தாங்கள் ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதியாக அமர்ந்திருக்கிறீர்கள். தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. எங்களின் அறியாமையை தாங்களே அகற்றிவிட்டு எங்களுக்கு தெய்வீகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தெய்வீக அறிவை தந்து அருள் புரிந்திருக்கிறீர்கள் அம்மா. தாயே, நாங்கள் தங்கள் அருளால் சகஜ யோகமும் அதிலுள்ள நாடிகள் சக்கரங்கள் தெய்வங்கள் பற்றி அறிந்து கொண்டதுடன் எங்களுக்குள் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை எவ்வாறு சுத்திகரிப்பு செய்து கொள்வது என்ற தூய்மையான அறிவையும் தாங்கள் எங்களுக்கு அளித்துள்ளீர்கள். தாயே, எங்களின் இந்த தெய்வீகத்தின் அறிவின் மூலம் தெய்வத்தின் நீதியையும் குண்டலினி பற்றியும் அறிந்து கொள்ள வைத்ததற்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். தாயே, நாங்கள் முழு மனதோடு ஏற்றுக்கொள்வதோடு புரிந்து கொள்ளவும் இன்னும் ஆழமாக தெய்வீகத்தினுள் செல்வதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, நாங்கள் எதுவும் செய்யவில்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது. தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை மகிழ்ந்தும் அனுபவிப்பவர் தாங்களே ஆவே.
मंदिरं श्री ब्रह्मदेवा सरस्वती साक्षात्। ओम त्वमेव साक्षात् श्री ब्रह्मदेवा सरस्वती साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो நமக. கவனம் நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்திலேயே வைத்திருப்போம். सरस्वती महाभद्रा महामाया वरप्रदा श्रीप्रदा पद्मनिलया पद्माक्षी पद्मवक्त्रका शिवानुजा पुस्तकभृत् ज्ञानमुद्रा रमापरा कामरूपा महाविद्या महापातकनाशिनी महाश्रया मालिनी च महाभोगा महाभुजा महाभागा महोत्साहा दिव्यांगा सुरवन्दिता महाकाली महापाशा महाकारा महाङ्कुशा पीता च विमला विश्वा विद्युन्माला च वैष्णवी चन्द्रिका चन्द्रवदना चन्द्रलेखा विभूषिता सावित्री सुरसा देवी दिव्यालङ्कारभूषिता वाग्देवी वसुधा तीव्रा स्वाधिष्ठाननिवासिनी महाबला भोगदा भारती भामा गोविन्दा गोमती शिवा जटिला विन्ध्यवासा विन्ध्याचलविराजिता चण्डिका वीणावादिनी ब्राह्मी ब्रह्मज्ञानैकसाधना सौदामिनी सुधामूर्तिः सुभद्रा सुरपूजिता सुवासिनी सुनासा च विनिद्रा पद्मलोचना विद्यारूपा विशालाक्षी ब्रह्मजाया महाफला त्रयीमूर्ति त्रिकालज्ञा त्रिगुणा शास्त्ररूपिणी भासुरप्रमथिनी च शुभदा च स्वरात्मिका रक्तबीजनिमन्त्री च चामुण्डा चाम्बिका तथा सर्व अज्ञाननाशिनी च धूम्रलोचनमर्दना सर्वदेवस्तुता सौम्या सुरासुरनमस्कृता कालरात्रि कलाधारा रूपसौभाग्यदायिनी शारदा च वरारोहा वाराही वारिजासना चित्राम्बरा चित्रगन्धा चित्रमाल्यविभूषिता कान्ता कामप्रदा वन्द्या विद्याधर सुपूजिता श्वेतासना नीलभुजा चतुर्वर्गफलप्रदा चतुरानन साम्राज्या रक्तमध्या निरञ्जना हंसासना नीलजङ्घा
ब्रह्मा विष्णुशिवात्मिका एवं सरस्वती देव्या नाम्नामष्टोत्तरं शतम् साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। கவனத்தை இதே எண்ணங்களற்ற நிலையில் நிலைநிறுத்தி நமது கவனத்தை நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்திலும் சகஸ்ராராவிலும் வைத்து அன்னையின் அருளுரையை கேட்போம். Now let's see what happens physically. As I told about the cancer on the left hand side that we do, physically what happens to people who are futurist? We have a center especially for futuristic behavior called as Swadhisthana Chakra, which is in the rose manifesting the plexus called the aortic plexus within us. Now this Swadhisthana Chakra is very important for human beings, especially for people who are developed. With this chakra, actually, we convert the fat of the stomach for the use of the brain. Now, this is the center of the Surya, of the sun. Now, when we start thinking, these cells are converted in such a way that they become useful to the brain. Now, if you are thinking all the time you are thinking, then what will happen? I mean, the horns are not going to grow out of that. You are consuming all that, and when you are consuming all those cells, you have to have replacement, and for that replacement, this Swadhisthana Chakra has to work very hard to convert the cells for the use of your brain. Now, when it is doing that, there are other things which this Swadhisthana Chakra has to look after. For example, your liver, your pancreas, your spleen, your kidneys, all are to be looked after by this center, and also uterus for the ladies. Now, when there's only one work is given to this Swadhisthana Chakra, and it cannot do any other work, then other things are neglected, so you develop a terrible disease called liver trouble. Now, liver trouble is another thing that you do not feel yourself. Others know that you are liverish, the way you are hot-tempered, the way you are fussy, the way you always snarl at people, and the way you are never satisfied with anything, the way you criticize others. All this is liverish, and such liverish people are never happy with themselves, because liver looks after their attention. And those who have liver problems, their attention is horrid. That goes like this. See, you cannot keep your attention straight. On the street, you will walk straight into a car because you are looking at something which you are not supposed to look. But all the time you are looking at like this, you cannot walk. I mean, you won't find any animal like that who walks like this, but only human beings do it. If you see them on the street, you'll be amazed, where are they walking? They don't walk straight. They don't walk straight, but their eyes are going this way, that way, because the attention is wobbly. The attention is wobbly because of a bad liver. So this liver is a very, very important thing. Now this liver has a special capacity to extract all the poisons from the body as heat. And the heat in the body is to be transformed or should be conveyed to the blood or the water in the blood. And that has to be taken out of your body, maybe as perspiration or in another forms. But what happens? That when this liver is out of gear, it cannot do it. It cannot pass this heat into the bloodstream, and the heat remains in the body, and you really become heated. And that heat makes all these problems for you. So, in Sahaja Yoga, what happens that when Kundalini rises, she changes the form of the blood. The hydrogen and oxygen which are placed because of this heat
and all that in a very funny way, like this, like that, and they start receiving the seed within them. That's why those people who have bad livers feel little heat when the Kundalini rises. But one can cure it by giving it that peace and comfort to that liver organ, and you can definitely cure your liver, no doubt about it. Then the second thing that happens to you is the pancreas, which gives you diabetes. Only a person who thinks too much gets the diabetes. For example, an Indian farmer doesn't know what diabetes is, but then you stop your sugar. But that's not the way to stop your diabetes. Diabetes comes to you because you think too much. The doctors won't understand this. That's why they say it is incurable. But because they cannot connect thinking with the disease. And this is what happens when you are all the time thinking like mad, then diabetes takes place. And this diabetes is also curable if you get your enlightenment. You can cure also the diabetes of other people, but because this vital power, which is integrated of all these three powers, flows through you, and you can replenish, you can give more to other people who are exhausted of it, and sort of you can fill them up with this power, and you can get. The third one is the worst of all that happens to people is blood cancer because of spleen. Spleen is one thing very important, that it is the center of peace within us. The one who doesn't have a proper spleen cannot be peaceful person. Now, it's a very simple thing, but doctors cannot connect it, nor all science-oriented people can connect it to something very, very simple. And the simple thing is that when we eat our food, if we are frantic, we are out to get trouble with the spleen, and we can get blood cancer. Now, if the mother is of that temperament or a father is of that temperament, the children might be born with blood cancer. Now, we will be happy to tell you that in New York, we had a case of blood cancer. And when I was in India, in a village, somebody came and told me that such and such boy is sick. He's only 16 years with blood cancer, and doctors have declared that he's going to die within 2 weeks' time. They always declare, they are good at declaration only. And when this case came to me, I told them that I cannot do anything, I'm in a village, but you can telephone to one of the Saj Yoginis. She was in England, now she's in New York, and she will look after this case. You'll be amazed that the boy was cured completely. He came out of the hospital, he came to see me, and now he's gone back to his studies. I mean, like this we have cured many cases of blood cancer. But here we are not to cure people by any or healing anyone. That's not our job. It happens spontaneously as a byproduct of the Kundalini awakening. Main thing is we have to make you doctors. We have to make you knowledgeable people. We have to make you collectively conscious human beings who have to enter into the kingdom of God to reside there in His peace, bliss, and joy. Now, this trouble of also of kidney, of high blood pressure, all that is due to this. People worry, they are frantic, you see, and this franticness comes to us just as a matter of habit. I have known people, as soon as you say, oh, you have to go by aeroplane or somewhere, suddenly the aeroplane word triggers that frantic, oh, they get mad. They don't know what they are up to. They will forget their passport, they will forget their luggage, they will forget this, they're frantic. At the airport, if you go, you'll find this left navi, as we call it, this center is the spleen goes frantic. Now, when you eat your food or do any such work, there is an emergency created and more blood is needed to digest that food. So this spleen, poor thing, works very hard to create that extra amount of blood cells. But at the time you are eating, you are also reading a newspaper. That's the worst thing one should do in the morning. Horrible. You read the newspaper, you are eating the food, the spleen goes off because another emergency comes up. Then you get onto your bicycle, eat a sandwich in the hand. It's even worse than that. And you are rushing to your work, suddenly you find a big jam on the way, then you are even very badly placed with the situation and you get so frantic and you don't understand. And the person who is in front of you goes on saying, oh, what's wrong with this fellow? Why can't he drive fast? And the same fellow is saying something exactly the same to the another fellow who is going ahead. So this mad race is on, this rat race is on, and if you are eating your food in
such a hurry and in such franticness, you develop this trouble, which is very dangerous, called as blood cancer, and among young people is very common. Now, the last and not the least is the trouble of the heart. When you pay too much attention to all these outward things, to material things, to your all material advancement, to your physical advancement, and to so much of computerization of your brain, then you neglect the necessary attention to your spirit, which resides in your heart. And so the spirit recedes. And when the spirit recedes, you get a heart attack. Only a person who is right-sided gets a heart attack, and never a person who is a left-sided. I told this to a doctor, and he told surprisingly that in a mental hospital, we never meet a cardiograph. We do not need it. They never get a heart attack. A mad man never gets a heart attack. Surprisingly, a person who is mad is using his heart, his left side, his emotions, and his heart should go out. But no, his brain goes out. Can you imagine? And the one who uses the brain, his heart goes out. This is the balance created by nature in us. See how cleverly the nature is trying to guide us in the center. Don't go to the extremes. Keep to the center. Keep to the center. And then when you are absolutely in the center, then you get your evolution very quickly. So this is the right side that we have, the futuristic side, and as you know, we are all very futuristic by temperament. கவனம் மெதுவாக நம்முடைய நாபி சக்கரம், கவனம் மெதுவாக பவசாகரம், தாயே தாங்களே ஞானத்தின் கருவூலமாகும். எங்களுக்கு ஞானத்தை அளித்து சுயம் குருவாக ஆக்குபவரும் தாங்களே ஆவீர். குண்டலினி தாய் பிரகாசிக்கும் போது எங்களுக்கு நாங்களே சுயம் குருவாக மாறிவிடுகிறோம். சுயம் குருவின் உண்மையானது எங்களுக்குள் அந்த தத்துவங்களையும் கொள்கைகளையும் புனிதத்தையும் முழுமையாக உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் நாங்கள் சுயம் குரு என்பது உணர முடியும். தாயே தயவு செய்து அருள் புரியுங்கள். தங்களால் நாங்கள் சுயம் குருவாக ஆக்கப்பட்டிருக்கும் பொழுது அவற்றை எவ்வாறு புரிந்து கொண்டு செயல்படுவது என்ற நிலையையும் தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக ஹிருதய சக்கரம், தாயே எங்களுக்கு தங்களின் அன்பையும் பாதுகாப்பையும் அளித்து எங்களின் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடங்களிலும் தாங்களே எங்களுடன் இருந்து எங்களை காத்து அருள் புரிகிறீர்கள். தாயே நாங்கள் எங்களுடைய சொற்களாலோ செயல்களாலோ மற்றவர்களை காயப்படுத்தி இருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள்.
தாங்கள் எங்களுக்கு வழங்கியுள்ள இந்த அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கும் அளிப்பதற்குரிய கருவிகளாக இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. அகிலத்தை ஆளும் அகிலாண்டேஸ்வரியே, ஆதிசக்தியே, பரமேஸ்வரி, தயவு செய்து எங்களை மாயையிலிருந்து அகற்றி தங்களின் அன்பை மட்டும் நாங்கள் முழுமையாக அனுபவித்து ஆனந்த நிலையில் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய விசுத்தி சக்கரம், தாய் தயவு செய்து எங்களை சாட்சி பாவத்துடன் பற்றற்ற நிலையில் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய ஆஞ்ஞா சக்கரம், தாய் எங்களின் அறியாமையால் நாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் மன்னித்தல் குணம் என்ற மிகப்பெரிய குணத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நாங்கள் அதன் உண்மையை புரிந்து கொள்வதற்குரிய நிலையையும் அதை எங்களுக்குள் நிலை நிறுத்துவதற்கான வலிமையையும் தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன், என்னையும் மன்னிக்கிறேன். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன், என்னையும் மன்னிக்கிறேன். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன், என்னையும் மன்னிக்கிறேன். கவனம் மெதுவாக நம்முடைய சஹஸ்ரார சக்கரம், 1000 இதழ் கொண்ட தாமரையில் வீற்றிருக்கும் எங்களின் சஹஸ்ரார சுவாமி, தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தாயே, தங்களின் அருளால் ஆத்ம விழிப்புணர்வு பெற்றுள்ள நாங்கள் எங்களின் ஆன்மீகத்தில் நித்தமும் செய்கின்ற தியானத்தின் மூலமாக மேன்மேலும் வளர்ச்சி அடைவதற்கும் எங்களின் தியானத்தில் நாங்கள் வலிமையான நிலைப்பாட்டுடன் இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் மகா மந்திரத்தின் 3வது மந்திரம். ஓம் வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ சஹஸ்ரார சுவாமினி மோட்ச பிரதாயினி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவே நமோ நமக. கவனம் நம்முடைய சஹஸ்ரார சக்கரத்திற்கு சற்று மேலே கொண்டு செல்லுவோம், நிர்விச்சார நிலைக்கு. தாய், தயவு செய்து எங்களை எண்ணங்கள் அற்ற நிலைக்கு அழைத்து செல்லுங்கள் அம்மா. மெதுவாக
ஸ்ரீ நிர்விகல்பா நிலைக்கு கொண்டு செல்லுவோம். நமது கவனத்தை மெதுவாக தாய் என் நிலையில் நாங்கள் நான் எனது என்ற அனைத்தும் கரைந்துவிட்ட நிலையில் நாங்கள் என்ற ஒருங்கிணைந்த நிலையில் தியானத்தினுள் இருக்கிறோம் அம்மா. தயவு செய்து எங்களை எண்ணங்கள் அற்ற நிலையில் எவ்வித சந்தேகமும் இல்லாத நிலையில் தியானத்தில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனத்தை எண்ணங்கள் அற்ற நிலையில் வைத்திருந்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஸ்ரீ ஆதிசக்தி மந்திரம். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. தாய் தயவு செய்து எங்களுக்கு தூய்மையான கவனத்தை தந்தருளுங்கள் அம்மா. தாய் நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடையும் பொழுது எங்களுக்குள் எதை பற்றிய சிந்தனைகளும் வராது. தாய் அந்த முழுமையை தயவு செய்து எங்களுக்குள் நிலைநிறுத்திடுங்கள் அம்மா.
நாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தங்களுடைய பொற்கமல பாதங்களில் முழு மனதோடு சமர்ப்பித்துவிட்டு நாங்கள் எண்ணங்களற்ற சம நிலையில் நிலைத்திருப்பதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களுக்கான வழிகாட்டுதலையும் நாங்கள் எங்களில் செயல்களில் திறம்பட மேம்படவும் தாங்களே வழிகாட்ட வேண்டும் அம்மா. தாயே, நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடையும் பொழுது எவ்வித சந்தேகமும் இல்லாத நிலையில் இருக்கும் பொழுது தாங்கள் எங்களுடன் எப்பொழுதும் இருக்கின்றீர்கள் என்ற நிலையில் உறுதியாக இருக்கும் பொழுது நாங்கள் முழுமையை முழுமையாக உணர்ந்து கொள்ளும் பொழுது எங்களிடத்தில் அதிகமான சிந்தனைகள் இருக்காதம்மா. தயவு செய்து எங்களுக்கு அந்த நிலைப்பாட்டை தருவதுடன் வலிமையையும் எங்களுக்கு தாருங்கள் தாயே. தாங்களே அனைத்தையும் செய்பவர். தங்களால் மட்டும்தான் எங்களின் விருப்பத்தை நிறைவேற்ற இயலும். தாயே, மனப்பூர்வமாக கூறுகிறோம், நாங்கள் தங்களிடத்தில் முழுமையாக சரணடைகிறோம். தாயே, இன்றைய நிலையில் எங்களுக்கு அமைதியான அழகான சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்தமைக்கும் தங்களின் இன்றைய அருள் உரையில் தாங்கள் எங்களுக்குள் ஏற்படுகின்ற நோய்களின் அவற்றை தாக்கமும் அவற்றை எவ்வாறு நாங்கள் நீக்குவது என்பதை பற்றியும் மிகவும் அழகாகவும் உணர்வு பூர்வமாகவும் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர்கள். தாயே, தங்கள் வழிகாட்டுதலின்படி நாங்கள் நடப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் ஏதேனும் தவறுகள் இன்றைய தியானத்தில் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். நாம் அனைவரும் முழு மனதோடு அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி கூட்டாக குண்டலினி எழுப்பி பந்தனிட்டுக் கொள்ளலாம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள்.